ஹாய் ஹலோ வணக்கம். ஹெல்த் இஸ் வெல்த்தி தமிழா. நம்முடைய அன்றாட வாழ்வில் தூக்கம் ஒரு முக்கியமான விஷயம். அப்படி நம்ம தூக்கம் சரியா தூங்கலை அப்படின்னா எவ்வளோ விதமான பிரச்சனை ஏற்படுது அப்படின்றத பார்க்கலாம். நோய் எதிர்ப்பு மண்டலம் பலவீனமாக இருக்கும். இதனால நோய்கள் ஈஸியாக நம்மளை அட்டாக் பண்ணும். மனநிலை மாற்றங்கள், எரிச்சல், மன அழுத்தம், இந்த மாதிரி மனநிலை சம்பந்தப்பட்ட எல்லா பிரச்சனையுமே உண்டாக்கும். இந்த மாதிரி நீண்ட காலம் உறக்கம் இல்லாமல் இருந்தது அப்படின்னா இதன் விளைவாக ஹார்ட் அட்டாக், ஆஸ்துமா, நீரிழிவு நோய், பெண்களுக்கு வரக்கூடிய பிசிஓடி, பிசிஓஎஸ், உடல் பருமன், தைராய்டு, இர்ரெகுலர் பீரியட்ஸ், கர்ப்பகால தாமதம், இந்த மாதிரி எல்லா விதமான நோய்களுமே வரத்துக்கு ஒரு முக்கியமான காரணம் இந்த தூக்கமின்மை பிரச்சனை. ஸோ இது என்னென்ன விதமான டிப்ஸ் ஃபாலோ பண்ணி நம்ம சரி பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. முதலாவது, தூக்கமும் நேரமும் சரியாக இருக்கிறது. அதாவது 8 மணி நேரம் தூக்கம் ரொம்ப முக்கியமானது ஒன்று. ஒரே நேரத்தில் தூங்க செல்வதும் எழுவதும் ரொம்ப அவசியமாகும். தூங்கும்போது இடையில எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் தொடர் தூக்கத்தை நீங்கள் ருட்டீனாக உங்களுடைய பழக்கத்தில் சேர்த்துட்டு வரும் பொழுது ஆரோக்கியமான உடல்நிலை கிடைக்கும். ரெண்டாவது, சூழல் அவசியம். நல்ல அமைதியான, இருட்டான, ரிலாக்ஸேஷனான ஒரு இடமா பார்த்து உங்களுடைய ரூமை அரேஞ்ச் பண்ணி நீங்கள் படுத்து தூங்கலாம். மூணாவது, தூங்குறதுக்கு முன்னாடி இது எல்லாத்தையுமே தவிருங்க. மொபைல் ஃபோன், லேப்டாப், டிவி, சிஸ்டம், இந்த மாதிரி எலக்ட்ரானிக்ஸ் பொருள் எல்லாத்தையுமே தவிருங்க. ஏன்னா அது மூளையோடு தொடர்ந்து இணைந்து இருக்கும். இது தூங்க விடாது. இதனால தூக்கத்திற்கு அவசியமான மெலோடோனின் அப்படின்ற ஒரு ஹார்மோன உற்பத்தியை பாதிக்கும். நீங்கள் தூங்குறதுக்கு முன்னாடி கேம்ஸ், சாட்ஸ், மூவிஸ், ரீல்ஸ் பார்க்கறது, இந்த மாதிரி எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணுங்க. நாலாவது, இரவில் சாப்பிட்ட உடனே உறக்கத்திற்கு போகக்கூடாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது அஜீரணம், நெஞ்செரிச்சல், ஜீரணம், இந்த மாதிரியான உபாதிகள் ஏற்பட்டு நடு இரவில் தூக்கத்தை கெடுக்கலாம். எனவே குறைந்தபட்சம் உணவு சாப்பிட்றதுக்கு ஒரு 1/2 hour இல்லை 1 hourக்கு அப்புறம் தூங்க போகிறது ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது, மனசுக்கும் நல்லது. ரொம்ப நீண்ட நேரம் தூக்கம் கிடைக்கும். அதாவது மெல்லிசை, உங்களுடைய மனசை அமைதிப்படுத்துகிற மாதிரியான இசையை கேட்கறது ரொம்ப நல்லது. இதில் செரோடோனின் போன்ற நியூட்ரோ டிரான்ஸ்மிட்டர்கள் வெளியிடப்பட்டு தூண்டப்பட்டு நம்மளுடைய மூளைக்கு அமைதியான ஒரு நிலையை ஏற்படும். இதில் இதய துடிப்பு, இரத்த அழுத்தத்தை குறைக்கக்கூடிய மெல்லிசையை கேட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. ஆனால் இதிலே நீங்கள் ரொம்ப சோகமான பாட்டு இல்லை அழுகிற மாதிரியான பாட்டு இந்த மாதிரியான கேட்டிங்கன்னா இது இல்லாத பிரச்சனையும் கொண்டு வந்துடும். நம்முடைய பாடிக்கு ரொம்ப ரொம்ப கெட்டது, தூக்கத்தையும் கெடுக்கும். ஆறாவது, தூய்மையான படுக்கை. நாம் தூங்குற இடத்த எப்போவுமே சுத்தமாக நல்லா வாஷ் பண்ணி பெட்ஷீட் எல்லாத்தையும் வாஷ் பண்ணி வச்சுக்கணும். ஏன் அப்படின்னா இதில் இந்த சுவாச கோளாறு, சரும ஸ்கின் பிரச்சனைகள் இதெல்லாம் தடுக்கப்பட்டு நல்ல நிம்மதியான ஒரு உறக்கம் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பாடிக்கு வெப்பநிலையை அதிகரிக்க விடாமல் இரும்பு, காட்டன் வகை மெத்தையை நீங்கள் போர்வை, பெட்ஷீட்டை யூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப உடம்புக்கும் நல்லது, உங்களுடைய தூக்கத்திற்கும் ரொம்ப நல்லது. ஏழாவது, பகல் நேர உறக்கத்தை தவிர்த்தல் முக்கியமான ஒன்று. இந்த பகல் நேரத்தில் நீங்கள் தூங்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய விதமான ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் வரும். உடம்பு வெயிட் போடுறது, அஜீரணம், ஜீரணம், தேவையே இல்லாத சுகர், பிசிஓடி, பிசிஓஎஸ் ப்ராப்ளம், இந்த மாதிரி நிறைய விதமான பிரச்சனைகள் வரும். அது மட்டும் இல்லாமல் இரவில் தூக்கத்தையும் குறைக்கும். அதனால் பகல் நேரத்தை தூங்குறத தவிருங்க. எட்டாவது, இயற்கையான சூரிய வெளிச்சம் அவசியம். ஏன் அப்படின்னா இதில் விட்டமின் டி ப்ரொடியூஸ் பண்ணோம். இது இந்த ஹார்மோன் நம்முடைய பாடிக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ நம்ம ஒரு உணவு மூலியமா எடுத்துக்கிறத விட சூரியனே நம்மளுக்கு ஒரு ப்ரொடெக்ட் பண்ணுற ஒரு ஹார்மோன் அது விட்டமின் டி. ஒன்பதாவது, உடற்பயிற்சி அவசியம். மெடிடேஷன் ரொம்ப முக்கியம். இதை நீங்கள் வழக்கமாக உடற்பயிற்சி மூலமாக உடலுக்கு ஆரோக்கியம் ரொம்ப கொடுக்கலாம். பதற்றத்தை குறைக்கும். மன உளைச்சல், மன அழுத்தம், ஓவர் திங்கிங், தூக்கத்திற்கு தேவையான ஓய்வை இந்த எக்ஸசைஸ் கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் உடற்பயிற்சி நீங்கள் தூங்குவதற்கு முன்னாடி செய்யக்கூடாது, அதிகாலையில் செய்யணும். அப்படி இல்லைன்னா ஈவினிங்கில் செய்யணும். ஏன் அப்படின்னா தூங்குறதுக்கு முன்னாடி பண்ணும் பொழுது உங்களுடைய பாடி ரொம்ப டயர்ட் ஆகிடும். ஸோ நீங்கள் தூங்க போகும்போதே ரொம்ப டயர்டாக போகக்கூடாது. ஏன் அப்படின்னா அது இன்னும் ஒரு வித மன உளைச்சலை ஏற்படுத்தும். எனவே உடற்பயிற்சி கண்டினியூவாக ரெகுலராக எடுத்துகிட்டு வாங்க.
10வது உணவு பழக்கம். நீங்க சாப்பிடுற அந்த டயட், அந்த ஃபாலோ முறை தான் உங்களுடைய தூக்கத்த டிசைட் பண்ணும். இப்ப நீங்க ஹெவியான ஃபுட்டு, பிரியாணி, இல்ல ஆயில் ஃபுட்டு, பேக்கரி ஃபுட்டு இந்த மாதிரி ஒரு வேளை நைட்டு சாப்பிட்டு படுத்தீங்க அப்படின்னா, இந்த கல்யாணத்துக்குலாம் போயிட்டு அந்த மாதிரி சாப்பிட்டீங்கன்னா, உங்களுக்கு அந்த தூக்கம் விடாம அந்த டைஜெஷன் ப்ராப்ளம், அஜீரணம், மந்த உணர்வு, வாயு கோளாறு இந்த மாதிரியான ப்ராப்ளம் எல்லாத்தையும் ஏற்படுத்தும். அது மட்டும் இல்லாம, முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய உணவுல கார்போஹைட்ரேட்ட அவாய்ட் பண்ணுங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய பாடி வெயிட் ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணும். ஒருவேளை நீங்க கார்போஹைட்ரேட் இல்ல ஸ்வீட்ஸ் இந்த மாதிரிலாம் நான் சாப்பிட்டுருக்கேன் இன்னைக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா பரவாயில்ல. இதெல்லாம் சாப்பிட்டுட்டு ஒரு 2 ஹவர்ஸ் கழிச்சு போய் தூங்க போங்க. ஏன் அப்படின்னா, அதுக்குள்ள அது அதோடைய வேலையெல்லாம் பாதி டைஜெஷன் ஆயிட்டுருக்கும். ஸோ, இதுக்கப்புறம் நீங்க தூங்க போம்போது, உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா பெட்டரான ஒரு தூக்கம் கிடைக்கும். ஆரோக்கியமான ஃபுட் சாப்பிடுறது ரொம்ப நல்லது. நீங்க சாப்பிடுறதுக்கு 2 ஹவர், 3 ஹவர் முன்னாடியே உங்களுடைய உணவு முறைய முடிச்சிடுங்க. 11வது மெடிடேஷன். இது நம்முடைய ஓவர் திங்கிங் எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணும். ஸ்ட்ரெஸ்ஸையும் குறைக்கும். ஸோ, நம்முடைய மன அமைதி ஏற்பட்டாலே நம்முடைய பாதி உறக்கம் நம்மளுக்கு கிடைச்சிடும். இதனால மார்னிங் அண்ட் தூங்குறதுக்கு முன்னாடி அட்லீஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் ஆச்சு நீங்க மெடிடேஷன ரெகுலரா உங்களுடைய ஹேபிட்ல சேர்த்துட்டு வாங்க. 12வது ட்ரிங்க் அண்ட் ஸ்மோக்ஸ் இது 2த்தையுமே அவாய்ட் பண்ணணும். ஏன் அப்படின்னா, இதில இருக்கிற இந்த மது, சிகரெட் இது 2மே வந்து நிக்கோட்டின், ஆல்கஹால் இது 2யும் செயல்பட தூண்ட காரணியாக செயல்படுவதனால, தூங்குறத ரொம்ப கடினமாக்குது. தூங்க விடாம நம்முடைய தூக்கத்த டிஸ்டர்ப் பண்ணுது. இதனால இன்சோமேனியா, ஸ்லீப் அமேனியா இந்த மாதிரி தூக்க சம்மந்தப்பட்ட பாதிப்புகள் எல்லாமே அதிகரிக்குது. இதனை விடுவது ஆரோக்கியத்திற்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு முக்கியமானது தூங்குறதுக்கு முன்னாடி டீ, காஃபி இந்த மாதிரி கஃபைன் கலந்த சாக்லேட்ஸ் இது எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணுங்க. ஏன் அப்படின்னா, அதுலயும் அது ஒரு போதைப் பொருள் தான் கஃபைன் அப்படின்றது. ஆனா, அது உடம்புக்கு அதிகமா எடுத்துக்கும் பொழுது அதுலயும் பிரச்சனைகள் வருகிறது. தூங்குறதுக்கு முன்னாடி இது எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணுங்க. ஸோ, ஆரோக்கியமான உணர்வு, ஆரோக்கியமான உடற்பயிற்சி செயல்கள் மூலியமா நம்மளுடைய தூக்கத்த நம்ம இன்னும் அதிகமா பலப்படுத்தலாம். நாம ஒரு நாள் தூங்கவில்ல அப்படின்னா கூட, மறுநாள் காலையில நம்மளுக்கு தலைவலி, கண்ணெரிச்சல், அசதி, கோபம், வேலையில் கவனச்சிதறல், அதிகப்படியான டென்ஷன், மன அழுத்தம், மன உளைச்சல், ஓவர் திங்கிங் இந்த மாதிரி எல்லா விதமான சிம்டம்ஸுமே ஏற்படும். ஸோ, கன்டினியூவான ரெகுலரான ஒரு தூக்கத்த எடுத்துக்கோங்க. ஹேப்பியா இருங்க. எனிவே இந்த வீடியோல ஏதாவது டவுட்னா கீழ கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்கள அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். டாடா, பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.